நெல்லை மாவட்டத்தில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை செய்திகளாக உங்கள் காதுகளுக்கு கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இது ஒரு புதிய முயற்சியாக நெல்லையில் முன்னெடுக்கப்படுகிறது. நெல்லை எக்ஸ்பிரஸ் செய்தி வாயிலாக அதன்படி தமிழ் புத்தாண்டு நாளில் இன்று நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ 1 கிலோ 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் நெல்லை பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய மேலவாசல் முருகன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் இருந்து முருகனை தரிசனித்தனர். ஏனென்றால் முருகன், வள்ளி, தெய்வானை ஆகியோருக்கு சிறப்பான அலங்காரங்கள் இன்று செய்யப்பட்டிருந்தது. இன்று தமிழ் கடவுளான முருகனை வணங்கினால் சிறப்பு என்பதால் ஏராளமான கூட்டம் அந்த கோவில் வாசலில் கூடியிருந்தது. அதேபோல முக்கூடலில் ஸ்ரீ முத்துமாலை அம்மன் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கனிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அம்பாள் மிக சிறப்பாக காட்சியளித்தார். தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மக்களின் பிரச்சனைகளை பார்க்கும்போது 10வது வார்டு மாநகர பகுதியில் 10வது வார்டு வண்ணாரப்பேட்டை இளங்கோ நகர் பகுதியில் புதிய ரேஷன் கடையை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் வந்திருந்த மக்களுக்கு பொருட்களை தானே எடை போட்டும் அளித்தார். அதேபோல நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு வினோதமான ஒரு சம்பவம். அது தனக்கு சிகிச்சை அளிக்க அட்டெண்டர் இல்லாததால் வெளியேற்றப்பட்டதாக கூறி உவரியைச் சேர்ந்த முத்துப்பெருமாள் என்பவர் போதையில் மருத்துவமனைக்கு வெடிகுண்டிருப்பதாக மிரட்டல் விடுத்தார். ஆனால் காவல்துறையினர் விசாரணை நடத்தி அவரை கைது செய்துவிட்டனர். அதேபோல மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் 25வது வார்டில் இன்று பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. அதேபோல பாபநாசம் கோவிலில் சித்திரை விசு அதாவது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான மக்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். மற்றொரு புறம் நெல்லை மாநகர பகுதியில் கடுமையான வெயிலை முன்னிட்டு நுங்கு விற்பனை படுஜோராக நடந்தது. பனகுடியில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சட்டப்பேரவைத் தலைவரான அப்பா அவர்கள் மாலை அணிவித்து அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டத்தில் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதாவது விசேஷ நாட்களில் அரசு விடுமுறை என்றாலும் திறந்து வைத்து பத்திரப்பதிவு நடத்தப்படும் என்ற நிலையில் தமிழ் புத்தாண்டு இன்று ஏராளமானோர் பத்திரப்பதிவு செய்ய வந்திருந்த நிலையில் ஆனால் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இது குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதேபோல இடையங்குடி தூய திருத்துவ ஆலயத்தில் இன்று ஐக்கிய அசன விருந்து நடைபெற்றது. அசன விருந்து என்றால் ஏராளமான மக்கள் பங்கேற்பார்கள். இன்றும் அதேபோல் பங்கேற்று அவர்கள் விருந்தில் கலந்து கொண்டார்கள். ராதாபுரம் அருகே ஆத்துக்குறிச்சி சிதம்பராபுரம் பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகளில் உள்ள மின்சார வயர்கள் திருடப்பட்டிருந்தது. இது குறித்து விவசாயிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதேபோல நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய ரயில்கள் கடந்த 20 நாட்களாக பராமரிப்பான பணி காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த சேவைகள் மேலும் 5 நாட்களுக்கு பணி முடிவடையாததால் 5 நாட்களுக்கு சேவை என்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேபோல நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் சபாநாயகர் அப்பா அவர்கள் கலந்து கொண்டு 9,60,00,000 ரூபாய் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். பலத்த காற்றால் சேதமடைந்த கோழிப்பண்ணை அதாவது சேரமகதீவை அடுத்த கரிசல்பட்டி கிராமத்தில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 3000 கோழி குஞ்சுகள் இழந்ததாக தகவல். அல்லல் காத்த ஐயனார் கோவிலில் சென்றிருந்த பக்தர் ஒருவர் தனது தங்க செயினை தவறவிட்டிருந்தார். ஆனால் இதனை உய்காட்டன் என்பவர் கண்டெடுத்து கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளார். ஒரு நல்ல நிகழ்வு. அதேபோல பாளையங்கோட்டையில் மாலை நேரத்தில் பாளையங்கோட்டை பெருமாள்புரம் பகுதியில் திடீரென மழை பெய்து மதியம் வரை அடித்த கோடை வெயிலை குளிர்வித்தது. வள்ளியூர் பகுதியில் விநாயகருக்கு பணத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு அவர் அழகாக ஜொலித்திருந்தார். இது அங்கு வந்திருந்த பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு காட்சியாக காட்சியளித்தது. அதேபோல பாபநாசம் திருக்கோவிலில் 9ஆம் நாள் மண்டகவடி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் MP ராபர்ட் புரூஸ் அவர்கள் கலந்து கொண்டார். அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்களும் கலந்து கொண்டார். இதுதான் இன்றைய நடந்த முக்கிய செய்திகள்.